இந்தியாவில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த கிரிக்கெட் வீரர்கள் விளையாடும் இந்தியன் பிரீமியர் லீக் (IPL) போட்டிகள் கிரிக்கெட் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றவை. 2008ஆம் ஆண்டு IPL போட்டிகளை ஆரம்பித்த லலித் குமார் மோடி 2010ஆம் ஆண்டு முதல் UKவில் வசித்து வருகிறார். பண மோசடி உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் இவர் மீது கூறப்படுகின்றன. தன் மீதான குற்றச்சாட்டுகளை மறுத்து வரும் அவர் 2025 மார்ச் முதல் வாரத்தில் இந்திய பாஸ்போர்ட்டை லண்டனில் சமர்ப்பிக்க விண்ணப்பித்துள்ளதாக இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரன்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். அப்போது லலித் மோடி வானுவாட்டுவில் குடியுரிமை பெற்றிருப்பதாக தாங்கள் அறிவதாகவும் உரிய சட்டத்தின் கீழ் தொடர்ந்து வழக்கை நடத்த இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். வானுவாட்டு தெற்கு பசிபிக் பெருங்கடலில் உள்ள தீவாகும். இது வானுவாட்டு குடியரசு என்று அழைக்கப்படுகிறது. ஏறத்தாழ 12,000 சதுர கிலோமீட்டர் பரப்பை கொண்டது. முதலீடு சார்ந்த குடியுரிமையை குறைந்த செலவில் விரைவாக வானுவாட்டு அளிப்பதால் பலர் இந்நாட்டு குடியுரிமையை பெற விரும்புகின்றனர். இந்த நாட்டு பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் 55 நாடுகளுக்கு விசா இல்லாமல் செல்ல முடியும். 33 நாடுகளுக்கு அங்கு சென்று ஆன் அரைவல் விசா பெற முடியும். வானுவாட்டு பிரதமர் ஜோதம் நபோட் லலித் மோடியின் குடியுரிமையை அரசு ரத்து செய்திருப்பதாக தெரிவித்துள்ளார். சட்டப்பூர்வமான காரணங்களுக்காக வானுவாட்டுவின் குடியுரிமைக்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். லலித் மோடி பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பித்த போது பின்னணி சோதனைகளில் இன்டர்போல் என்னும் சர்வதேச காவல்துறையின் பரிசீலனையில் குற்ற தண்டனை வழங்கப்பட்டதாக கண்டுபிடிக்கப்படவில்லை. இந்தியா லலித் மோடி குறித்து எச்சரிக்கை நோட்டீஸ் அனுப்ப கொடுத்த கோரிக்கையை இன்டர்போல் போதுமான நீதித்துறை ஆதாரம் இல்லை என்று கூறி இருமுறை நிராகரித்துள்ளது கடந்த 24 மணி நேர காலத்தில் தெரியவந்தது. அதுபோன்ற எச்சரிக்கை எழுந்தால் குடியுரிமை கோரும் விண்ணப்பம் தானாகவே ரத்தாகிவிடும் என்றும் அவர் கூறியுள்ளார். தம்மீது இந்தியாவின் எந்த நீதிமன்றத்திலும் எந்த வழக்கும் நிலுவையில் இல்லை என்றும் ஊடகங்களே தம்மை குறித்து பொய்யான செய்திகளை பரப்புவதாகவும் மோடி தமது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருந்தார். லண்டனில் வசிக்கும் லலித் மோடி 4,81,00,000 மதிப்புள்ள ஃபெராரி 488 ஃபிஸ்டா ஸ்பைடர், 1,95,00,000 மதிப்புள்ள BMW 7 சீரிஸ் 760, 5,04,00,000 மதிப்புள்ள மெக்லாரன் 720S, 4,81,00,000 மதிப்புள்ள பென்ட்லே முல்சானே ஸ்பீட் காரையும் வைத்திருக்கிறார் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. லண்டனில் செல்சியா பகுதியில் ஸ்லோனே தெருவில் 5 மாடி பங்களாவில் லலித் மோடி வசிப்பதாக கூறப்படுகிறது. 14 அறைகள், லிப்ட், 7 குளியலறைகள், 4 வரவேற்பறைகள், 2 சமையல் அறைகள் கொண்ட 7,000 சதுரடி பங்களா தற்போதைய சந்தை மதிப்பில் 40 கோடி ரூபாய் முதல் 600 கோடி ரூபாய் வரை விலை இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. 2022ஆம் ஆண்டு மாலத்தீவுகளில் முன்னாள் உலக அழகி சுஷ்மிதா சென்னுடன் இருக்கும் புகைப்படங்களை லலித் மோடி பகிர்ந்தார். இந்த ஆண்டு காதலர் தினத்தின் போது சென்னுடன் இருந்த உறவு முறிந்துவிட்டதாகவும் தற்போது 25 வயதுள்ள ஒரு பெண்ணை காதலிப்பதாகவும் வீடியோ ஒன்றில் தெரிவித்துள்ளார். டெல்லியில் பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர் லலித் மோடி. அவரது தாத்தா பெயர் குஜார் மால் மோடி. அவர் 1933ஆம் ஆண்டு மோடி என்டர்பிரைசஸ் என்ற வணிக நிறுவனத்தை தொடங்கினார். பின்னர் அந்நிறுவனத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் பொறுப்புக்கு வந்த லலித் குமார் மோடி வியாபாரத்தை விரிவுபடுத்தினார். பான் விலாஸ் பான் மசாலா, கலர் பார், காட்ஃப்ரே பிலிப்ஸ் இந்தியா, மோடி கேர், பீகான் டிராவல்ஸ், KK மோடி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட், ஈகா இத்தாலியன் ரெஸ்டாரண்ட் என்று பல நிறுவனங்கள் லலித் மோடி குடும்பத்திற்கு சொந்தமானவை. 1963ஆம் ஆண்டு பிறந்த லலித் குமார் மோடி அமெரிக்காவில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்க சென்றார் என்றும் ஆனால் படிப்பை முடிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. 1993ஆம் ஆண்டு மோடி என்டர்டெயின்மெண்ட் நெட்வொர்க் என்ற நிறுவனத்தை ஆரம்பித்தார். வால்ட் டிஸ்னி, ஏர் டிஸ்னி ஆகிய நிறுவனங்களின் இந்திய செயல்பாட்டில் லலித் மோடி நிறுவனம் இணைந்தது. 1994ஆம் ஆண்டு ESPN நிறுவனத்துக்கு இந்திய விநியோகஸ்தரானார். 2022ஆம் ஆண்டு மோடி என்டர்பிரைசஸ் 12,000 கோடி ரூபாய் மதிப்புள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்திய மக்களுக்கு கிரிக்கெட் விளையாட்டின் மீது இருக்கும் ஆர்வத்தை லலித் மோடி உணர்ந்தார். வெளிநாடுகளில் இருக்கும் தனியார் ஸ்போர்ட்ஸ் லீக்குகள் பற்றி அறிந்த அவருக்கு IPL இந்தியன் பிரீமியர் லீக் என்னும் ஐடியா உதித்தது. அது நிச்சயமாகவே பணம் கொளிக்கும் மரமாக விளங்கும் என்றும் எண்ணினார். தொடக்கத்தில் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் BCCI இந்த ஐடியாவை நிராகரித்தது. ஆகவே லலித் மோடி BCCIயில் சேர முடிவு செய்தார். இமாச்சல பிரதேச கிரிக்கெட் சங்கத்தில் இணைந்தார். 2005ஆம் ஆண்டில் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் துணைத் தலைவரானார்.
2008ஆம் ஆண்டு வாரியத்தின் பிற உறுப்பினர்களுடன் இணைந்து இந்தியன் பிரீமியர் லீக்கை அறிமுகம் செய்தார். IPLஇன் முதல் சேர்மனானார் லலித் மோடி. IPL போட்டிகளின் ஒளிபரப்பு உரிமையை கொடுத்ததில் லலித் மோடி ஊழல் செய்ததாக புகார் எழுந்தது. இப்போது சோனி பிக்சர்ஸ் நெட்வொர்க்ஸ் இந்தியா என்றிருக்கும் நிறுவனத்தின் பெயர் அப்போது மல்டி ஸ்கிரீன் மீடியா லிமிடெட் MSM என்று அழைக்கப்பட்ட இந்த நிறுவனம் IPLஇன் ஒளிபரப்பு உரிமையை கேட்டபோது அந்த உரிமை ஏற்கனவே WSG எனப்படும் வேர்ல்ட் ஸ்போர்ட்ஸ் குரூப் என்ற மொரிஷியஸ் நிறுவனத்திற்கு கொடுக்கப்பட்டு விட்டதாகவும் அதற்கு 425 கோடி ரூபாய் கொடுத்தால் அந்நிறுவனம் உரிமையை விட்டுத் தருவதாகவும் கூறப்பட்டது. இரண்டு நிறுவனங்களும் ஒப்பந்தம் செய்து முதல் தவணையாக 125 கோடி ரூபாய் வழங்கப்பட்டது. இந்த தொகை மொரிஷியஸில் உள்ள வங்கி கணக்குக்கு அனுப்பப்பட்டது. ஆனால் BCCIக்கும் WSGக்கும் இடையே அப்படி ஒரு ஒப்பந்தமே இல்லை. இவற்றை லலித் மோடியே முழுவதும் பேசி முடித்ததாகவும் அவருக்கே அந்த 125 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டது. லலித் மோடி தன் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு IPL தொடர்பான பணத்தை மாற்றியதாகவும் முறையான அறிவிப்புகள் இல்லாமல் ரகசியமாக அவர்களை IPL அணிகளின் உரிமையாளர்கள் ஆக்கியதாகவும் கூறப்பட்டது. முன்பு ராஜஸ்தான் மாநில முதலமைச்சராக இருந்த வசுந்தரா ராஜே சிந்தியாவின் மகனின் நண்பராக இருந்த லலித் மோடி அவரது பிசினஸுக்கு மொரிஷியஸில் இருப்பதாக கூறப்பட்ட போலி நிறுவனத்தின் மூலம் கடன் வழங்கியிருப்பதாகவும் கூறப்பட்டது. IPLஇல் புதிய அணிகளை சேர்ப்பதற்கான விதிமுறை பட்டியலில் உரிய அனுமதி பெறாமல் 2 விதிமுறைகளை சேர்த்ததாகவும் வீடியோகான் மற்றும் அதானி குடும்பங்களுக்காக அவர் அதை செய்ததாகவும் கூறப்பட்டது. கொச்சி அணி நிர்வாகம் அணி உரிமையை விட்டுக் கொடுக்கும்படி லலித் மோடி தங்களை மிரட்டியதாக கூறியது. கொச்சி டஸ்கர் கேரளா அணி பங்குதாரர் உரிமை குறித்த ஒப்பந்தத்தை லலித் மோடி வெளியிட்டது பெரும் சர்ச்சையையும் அரசியல் புயலையும் கிளப்பியது. 2009ஆம் ஆண்டு IPL போட்டிகள் தென்னாப்பிரிக்காவில் நடந்தன. அப்போது பணம் அனுப்பப்பட்டதில் வெளிநாட்டு பரிவர்த்தனைக்கான ரிசர்வ் பேங்கின் விதிமுறைகளை கடைபிடிக்கவில்லை என்று லலித் மோடி மேலும் முன்னாள் BCCI தலைவர் N. சீனிவாசன் மேலும் அமலாக்கத்துறை ED குற்றச்சாட்டு வைத்தது. 2010 ஏப்ரல் மாதம் லலித் மோடி IPLஇன் தலைவர் மற்றும் ஆணையர் பொறுப்பிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டார். அவர் மேல் 22 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு 34 பக்க கடிதம் இமெயிலில் அனுப்பப்பட்டது. 2010ஆம் ஆண்டு மே மாதம் லலித் மோடி இந்தியாவை விட்டு UK சென்று விட்டார். சட்ட பிரச்சனைக்கு பயந்து தான் வெளிநாட்டுக்கு ஓடவில்லை என்றும் தனக்கு நிழலுலக தாதாக்கள் கொலை மிரட்டல் விடுத்ததால் மாத்திரமே தான் வெளிநாடு சென்றதாகவும் அவர் கூறினார். தற்போது அவர் இந்திய பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க முயற்சிப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. BCCIயின் ஒழுங்குமுறை கமிட்டியில் அருண் ஜேட்லியும் ஜோதிராஜ சிந்தியாவும் லலித் மோடியின் மேல் தவறு இருப்பதாக கண்டுபிடித்து 2013 செப்டம்பரில் அதை அறிவித்தனர். 2013 இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் கிரிக்கெட் தொடர்பான செயல்பாடுகளுக்கு லலித் மோடிக்கு வாழ்நாள் தடை விதித்தது. தன்னுடைய நிறுவனம் மற்றும் கிரிக்கெட் நிர்வாகத்தின் மூலம் லலித் மோடிக்கு ஏறத்தாழ 4555 கோடி ரூபாய் சொத்து இருப்பதாக செய்தி நிறுவனங்கள் கூறுகின்றன. இதுபோன்ற விரிவான செய்தி தொகுப்புகளுக்கு தமிழ் பூமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.